வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா சீரக சம்பா பிரியாணி, வெஜ் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நான் குக்கரில் விட்டுருக்கேன். இது சூடாகட்டும். இன்றைக்கி நான் இதில் பட்டர் பீன்ஸ் போட போகிறேன். அதனால அந்த ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பட்டர் பீன்ஸ் தான் அது. இதை தண்ணி விட்டுட்டு வேக வச்சு ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வெந்துருச்சு. வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதை நம்ம பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ நீங்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 10 செகண்ட் நல்லா அப்படியே வதக்கிடுங்க. வதக்கிட்டு நான் ஒரு சின்ன சைஸ் பல்லரி வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கட்டும். நல்லாவே வதக்கிடுங்க. நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரையும் இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போயிடணும். அப்படியே காய சேர்த்துட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 6 பீன்ஸை இந்த மாதிரி நீட்டமாக கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணால் பிரியாணிக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாய் நான் 1 மிளகாய் சேர்த்த போகிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதங்க விட்டுறலாம். இந்த காய் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் பட்டையும் கிராம்பும், பட்டை 50 கிராம், கிராம்பு 25 கிராம் நல்ல வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போல்லாம் இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த பொடியை யூஸ் பண்ணிக்குவேன். அந்த பொடியை தான் இப்போ நான் உள்ளே சேர்த்துருக்கேன். பட்டையும் கிராம்பும் சேர்ந்த பொடி தான் அது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பொடியுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் தயிர் நான் சேர்த்துறேன். ஏன்னா இங்கே தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியான அளவாக சேர்த்துறேன். நீங்கள் புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கோங்க, புளிப்பு கம்மியான தயிராக இருந்துச்சுன்னா. இது இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறிடுங்க. கிளறினதுக்கு அப்புறமா இந்த அந்த பட்டர் பீன்ஸை மட்டும் எடுத்து போடுங்க. அதுக்குள்ளே இருக்க தண்ணியை உள்ளே ஊற்றிடாதீங்க. இதை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம சீரக சம்பா அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ நான் 1.5 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா. இப்போ நார்மலாக நம்ம செக் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக உப்பு இருந்துச்சுன்னா தான் இந்த பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் நம்ம சேர்த்துறோம். அதனால் நார்மலாக இருக்கிறத விட உப்புடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நான் சீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் அந்த அரிசி நல்லா ஊறணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி நல்லா வெந்திருக்கும், நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். கொஞ்சமாக புதினா அப்புறம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். புதினாவை கட் பண்ண வேணாம், அப்படியே முழுசாக சேர்த்திங்கனாவே போதும். சேர்த்துட்டு இதை கலக்கிடலாம். உப்புடைய அளவு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருங்க. ஒரு 5-6 நிமிஷம் அதுக்குள்ளேயே ரெடி ஆயிரும். குறைஞ்சது 7-8 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு விசில் வந்துடும். அதுக்கு மேலே டைம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக விசில் வந்துடும். 5 நிமிஷத்துக்குள்ளேயே கூட வந்துடும். நீங்கள் வைக்கிற அரிசியுடைய அளவை பொறுத்தது. அந்த விசிலெல்லாம் நல்லா அதுவாக ரிலீஸ் ஆகணும். நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சீரக சம்பா அரிசியை குறைஞ்சது 1 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கலைன்னா அது கரெக்டாக இருக்காது. அந்த அரிசியுடைய டெக்ஸ்சர் சரியாக இருக்காது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிரியாணி நல்லா வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்னுடைய எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து நீங்கள் வீடியோ போடுறதில்லன்னு கேட்குறீங்க. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி